எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு எப்படி வந்து ஒரு பேக்டு சீஸ் கேக் வித் சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ளைனாக ஒரு பேக்டு சீஸ் கேக் நீங்கள் அதில் என்ன ஃப்ளேவர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலை பற்றி ஒரு சின்ன அப்டேட். இது வரைக்கும் நம்ம ஹோம்மேட் பேக்கர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், டிப்ஸ், ரெசிபிலாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம ஹோம்மேட் பேக்கர்ஸ் வந்து எப்படி வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து பண்ணலாம், A to Z எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன விதமான சாக்லேட் வாங்கணும், ஃபில்லிங் வந்து எப்படி ஹோம்மேட்லேயே வந்து ரெடி பண்ணலான்ற ரெசிபீஸ்லாம் வரும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேக்கிங்கில் இருந்து எப்படி வந்து டிசைன் பண்ணி பேக் பண்ணலாம் அப்படின்றத எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பார் சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக இந்த ஃபெராரோ ரோச்சர் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோலாம் நான் வந்து நம்ம சேனலில் வந்து போடுறேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம்மேட் பேக்கர்ஸ் வச்சுருக்காங்க, இல்லை வந்து கேட்ரிங் படிக்கிறாங்க, இந்த பேக்கரி பேஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேக்டு சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. இன்ஃபர்மேஷன். உங்கள் பேர் என்னங்க? கண்ணையன். அண்ணன் வெறி கண்ணையன். இப்போ வந்து ரெசிபி டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டெஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து ரெசிபி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சில்வர் ஃபாயில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1 kg ரிங் எடுத்துக்கோங்க. சில்வர் ஃபாயிலை 3 லேயர்ஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் லேயராக இருந்தால் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வந்து பேக் பண்ணும்போது வாட்டர் வந்து ரெசிபிக்குள்ளே வந்து ரெசிபியை வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் வந்து 3 லேயர்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ரிங் இல்லைன்னா 1 kg ஸ்பாஞ்சு, நீங்கள் நார்மல் ஸ்பாஞ்ச் பண்ணுற அந்த மோல்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சீஸ் கேக் மோல்டு இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் இதுக்கும் கம்மியாக போர்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மோல்டு வந்து நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கீஸை வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெல்டட் பட்டர் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கட்டும், ரொம்ப கோல்ட் ஆகிடக்கூடாது. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கையில் பிடிச்சோம்னா ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து பாட்டமில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓரியோ சீஸ் கேக்கும் இப்படி தான். ஓரியோ வந்து க்ரீம் இருக்கிறதுனால பட்டரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ 1:2 அப்படின்னா இப்போ 120 கிராம் வந்து நம்ம ஓரியோ குக்கீஸ் எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 40 to 35 ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஓரியோ பிஸ்கெட்டில் வந்து க்ரீம் இருக்கும். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்காது. வந்து சின்ன ஸ்பேச்சுலா நைஃப் இருந்ததுன்னா அதில் வந்து போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈவனாக. ஓகே, இப்போது பேட்டருக்கு வந்துடலாம். பேட்டர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர், பெடல் போட்டுக்கிட்டு நல்லா வந்து க்ரீமி ஆக்குங்க. நல்லா வந்து இது பக்கம் ஒரு பக்கம் வந்து மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். ஸோ ஒரு 5 minutes ஒன்ஸ் வந்து பாட்டமில் வந்து ஏதாவது வந்து மிக்ஸ் ஆகலையான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்பேச்சில் வச்சு நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டு திரும்பவும் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துக்கிட்டு எக்கு, க்ரீம், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், ஃப்ளார், ஸோ இது 4த்தையும் போட்டு ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் ஹேண்ட் பிளெண்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எக்கு, க்ரீமை வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட் ஃப்ளாரை வந்து நீங்கள் கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயினர் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃப்ளார் வந்து சம்டைம்ஸ் வந்து லம்ப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா க்ரீமி ஆனவுடனே பெடல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து விஸ்கு போட்டுக்கோங்க. மிஷினில் விஸ்கு போட்டுக்கிட்டு ஸ்லோவாக சுற்ற விட்டு இந்த மிக்சரை வந்து இந்த க்ரீம் எக் மிக்சரை வந்து அதில் வந்து ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள். வெல் கம்பைன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு 10 to 15 seconds வந்து ஃபாஸ்ட்டாக சுற்ற விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பேட்டர் வந்து இப்போ ரெடி. என்னோடய மோல்டில் வந்து நான் 900 ml வந்து போடுறேன். உங்களோட மோல்டு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 75% வரைக்கும் நீங்கள் வந்து மோல்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து இது வந்து ரைஸ் ஆகி வந்து ஃபால் டவுன் ஆகும் வெளியே, அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட மோல்டு எப்படி இருக்கோ 75% வந்து போட்டுக்கிட்டு அது வந்து ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இறங்க செய்யும். ஸோ ஓரியோ சீஸ் கேக் வந்து
30 கிராம் நான் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஊரில் நல்ல கொக்கோ பவுடராக வந்து வாங்குங்க. நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து குவாலிபாட் பிராண்ட். ஸோ நல்லாயிருக்கும் அது. நம்ம ஊரில் மேக்ஸிமம் ரொம்ப பிட்டர் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா சூஸ் பண்ணி கொக்கோ பவுடர் வாங்கிக்கோங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பேக்கிங் பண்ண ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். டைமும் செட் பண்ணியாச்சு. டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 hour, டெம்பரேச்சர் வந்து 160. ஸோ இந்த கன்வெக்ஷன் ஓவனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஓவன் நீங்கள் தான் ஸ்டடி பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் 160 1 hour வந்து நான் வச்சுருக்கேன். வாட்டர் வந்து 1 hourன்றதுனால கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றுங்க. ஏன்னா ஒரு பெரிய ட்ரே எடுத்துக்கிட்டு, ஏன்னா 1 hour வந்து அது வந்து டபுள் பாயில் ஆகணும். ஸோ வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். அதனால் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீஸ் கேக். ஸோ அவ்வளவுதான், 1 hour முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா ரைஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரைஸ் ஆகும். இதுதான் ஸ்ட்ரக்சர் அவுட்புட்டு. ஸோ இந்த ரெசிபி ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து சீஸ் கேக் ரெசிபி வேணும், இல்லை வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலும், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.